இன்னைக்கு டே 25. இந்த பப்பாயா நமக்கு ப்ரீ ஒர்க் அவுட். இதை சாப்பிட்டுட்டு நம்ம எப்பயும் போல வாக்கிங் ஆரம்பிச்சாச்சு. வாக்கிங் 30 minutes போகணும். எனக்கு இருக்கிற பயமே இந்த மண்டையை வச்சுட்டு வெளியே வரேன். யாரும் சிரிக்காம இருந்தா சரி. பக்கத்து வீட்டு சின்ன பையெல்லாம் கலாய்ச்சான்ப்பா. யார்கிட்டயே அடி வாங்காம கடி வாங்க வீடு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்து நம்ம குட்டீஸ்லாம் ரொம்ப பசியில் இருந்தாங்க. நீலனுக்கும் அவங்களோட ஃபேவரட் ஃபுட் கேரட்டை கொடுத்தாச்சு. கேரட் கொடுத்தா அதை வாங்கி ஒரு ஓரமாக அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. நீலன் திருட்டு பையன் மட்டும் ஒரு ஓரமாக போய் திங்க ஆரம்பிச்சிட்டான். நீலு சமத்தா கொடுக்க வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்துச்சு. இவங்க இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அவங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. ஒரு போனஸ் பாயிண்ட், இவங்களுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் அண்ட் எக் ஒயிட்ஸ் கொடுக்கலாம். இவங்களுக்கு புரதச்சத்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் பண்ண போகிறது லெக் ஒர்க் அவுட். ஃபஸ்ட்டு க்ளோஸாக கால் வச்சு க்ளோஸில் ஸ்குவாட்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ரேஞ்சில் கால் வச்சு நார்மல் ஸ்குவாட்ஸ் பண்ணிக்கணும். இது முடிச்ச உடனே நம்ம வைட் ஆங்கிளில் கால் வச்சு வைட் ஸ்குவாட்ஸ் பண்ணிக்கணும். நான் இந்த டைம் காலை பிக்சர்லாம் முடிவு பண்ணேன். அதனால எல்லா ஆங்கிள்லையும் வலி தெரிகிற வரை நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ பாடி வெயிட் பண்ண அத்தனை ஒர்க் அவுட்டையும் வெயிட் வச்சு பண்ண போகிறோம். வெயிட் உங்களுக்கு பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வெயிட் எதையாவது எடுத்துகிட்டு வந்து பண்ணிக்கலாம். எனக்கு அப்படி தான் தோணுச்சு இந்த நார்மல் ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது. அதனால் நான் பக்கத்தில் இருக்க ட்ராவல் பேக் எடுத்துகிட்டு வந்து அதில் எல்லா வெயிட்ஸையும் உள்ளே போட்டு முடிஞ்ச அளவுக்கு அதிக வெயிட்டை வச்சு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு டைமும் லைஃப்பை பற்றி யோசிக்கும் போது நீ திருப்பி லண்டனுக்கே போயிடு சிவாஜி அப்படின்ற மாதிரி தோணும். அதே சமயம் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டான்டா இந்த ராஜா அப்படின்ற மாதிரி இந்த டைலாகும் தோணும். இந்த ஸ்குவாட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஜம்பிங் ஸ்குவாட்ஸ் பண்ணலாம்னு நினச்சேன். பட் மேலே இருக்க செவரை பார்த்தோன்னே அது வேணாம் சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அப்படியே வெயிட்ஸை எடுத்து நான் ஸ்டாண்டிங் லஞ்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது பண்ணுறப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலேயும் கீழே போயிட்டு வரணும். முன்னாடி பின்னாடி போயிட்டு வரக்கூடாது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், வலுக்கடத்தில் கால் வைக்காதீங்க, கவட்டை கிழிஞ்சிடும். ஃபைனலாக நான் இந்த காஃப் ரைசஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஒரு கோட்டை இதோட முடிச்சுக்கிறேன். டின்னருக்கு சாப்பாடு கிச்சடி தான் கிடச்சது. அது கூடவே ப்ரோட்டீனுக்கு இந்த 3 முட்டையை அமைக்கி டின்னர் முடிச்சுக்கிட்டேன். பை காய்ஸ், டாடா.